ஆளுநர் மாளிகையா உல்லாச மாளிகையா வரிசை கட்டி வரும் பாலியல் புகார்கள். மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் மீது ஆளுநர் மாளிகையில் பணிபுரியக்கூடிய தற்காலிக பெண் ஊழியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் புகார் கொடுத்திருப்பது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கும் அந்த மாநில ஆளுநர் சிவி ஆனந்த் போஸுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவிட்டு வருது. ஆனந்த் போஸ் கடந்த நவம்பர் 23 2022 ஆண்டு 23 அன்னிலிருந்து மேற்கு வங்கத்துடைய ஆளுநராக பணியாற்றி வரக்கூடிய நிலையில் ஆளுநர் மாளிகையில் பணிபுரியக்கூடிய தற்காலிக பெண் ஊழியர் ஒருத்தர் கவர்னர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கார். ராஜ்பவன் ஹரே ஸ்கிரிட் காவல் நிலையத்தில் அந்த பெண் புகாரும் கொடுத்திருக்காரு. 19/4/2024 அன்னைக்கு கவர்னர் சார் என்கிட்ட கொஞ்சம் நேரம் ஒதுக்கி என்னுடைய சிபியுடன் அவரை சந்திக்கும்படி சொன்னார். அந்த பெண் இந்த புகாரில் சொல்லியிருக்காங்க. இந்த புகாரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னர் சார் என்கிட்ட கொஞ்சம் நேரம் ஒதுக்கி என்னுடைய சிபியோட அவரை சந்திக்கும்படி சொன்னார். 24/4/2024 அன்னைக்கு மதியம் 12:45 மணி அளவில் அவர் என்ன தன்னுடைய அலுவலக அறைக்கு கூப்பிட்டார். கவர்னர் என்ன அவருடைய ஆஃபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டாரு. கொஞ்சம் விவாதத்திற்கு அப்புறம் என்னை தொட்டார். கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கோம். அப்புறம் திடீர்னு என் மேலே கை வச்சார். எப்படியோ சமாளித்து அலுவலக அறையை விட்டு அந்த ரூமை விட்டு வெளியேறிட்டேன். எப்படியோ மேனேஜ் பண்ணி வெளியேறிட்டேன். 2/5/2024 அன்னைக்கு திரும்பவும் ஒரு முறை என்னை கூப்பிட்டாரு. நான் பயந்து போனதுனால என்னுடைய மேற்பார்வையாளரையும் கூட்டிக்கிட்டு அந்த அறைக்கு போனேன். ஏற்கனவே ஒரு முறை போனேன், மேலே கை வச்சார். ஒரு பயத்தோடு தான் இருந்தேன். திரும்பவும் என்னை கூப்பிட்டாரு. அப்போ அந்த ஞாபகம் எனக்கு வந்தது, என்னடா திரும்பவும் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு ஒரு பயத்தோடு தான் திரும்பவும் போனேன். ஆனால் நான் தனியாக போகல, என்னுடைய மேற்பார்வையில் சூப்பர்வைசர் இருப்பார் இல்லையா, அவரையும் கூட்டிகிட்டு உள்ளே போனேன். கொஞ்ச நேரம் வேலையை பற்றி பேசினார். பேசிட்டு சூப்பர்வைசரை வெளியே போக சொன்னார். என் கூட ஒரு சூப்பர்வைசர் இருந்தார் இல்லையா, அவரே நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னுடைய பதவி உயர்வு ப்ரமோஷன் பற்றி பேசி அந்த உரையாடலை பெருசாகிட்டே போனார். சூப்பர்வைசர் வெளியே போயிட்டார். இப்போ நானும் கவர்னர் மட்டும்தான் ரூமில் இருக்கோம். அந்த உரையாடலை நீட்டிக்கிட்டே போனார், பேசிகிட்டே இருக்கார், ப்ரமோஷன் பற்றி பேசுகிறாரு. நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. நான் அவாய்ட் பண்ணேன். நான் மறுத்ததால் அவர் என்னை தொட முயன்றார். திரும்ப என்னை 2வது முறையாக என்னை தொட முயன்றார். நான் எதிர்ப்பு தெரிவித்து அங்கேருந்து வெளியேறினேன் அப்படின்னு தன்னுடைய புகாரில் அந்த பெண் சொல்லியிருக்காங்க. அந்த பெண் ஒரு சக ஊழியரின் உதவியோட இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்படக்கூடிய புகார்கள் தடுக்கிறார் அப்படின்னும், அவர் அதுக்காக கண்டிக்கப்பட்டார் அப்படின்னும், அதனால் கவர்னர் தன்னை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கார் அப்படின்னும் ராஜ்பவனில் இருக்கவங்க பெண் ஊழியர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ராஜ்பவனில் இருக்கிற பெண் ஊழியர் மீது குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த புகார் உறுதி செய்த மத்திய பிரிவு துணை கமிஷனர் இந்திரா முகர்ஜி பேசும்போது, மாலை 5 மணி அளவில் போலீஸ் அவுட் போஸ்ட்டில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இது ஹார்ஸ்கிரிட் காவல் நிலையத்தில் புகார் அனுப்பப்பட்டிருக்கு. இது கவர்னருக்கு எதிரான புகார். அது தொடர்பான விசாரணை நடந்து வருது அப்படின்னு சொன்னாங்க அந்த போலீஸ் அதிகாரி. அரசியலமைப்பின் 361வது பிரிவின் கீழ் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய விலக்கு பற்றி கேட்பதற்கு மத்திய பிரிவு துணை கமிஷனர் இந்திரா முகர்ஜி ஒரு பெண் புகார் அளித்தார். நாங்கள் விசாரணை நடத்த கடமைப்பட்டுள்ளோம். இது ஒரு முக்கியமான புகார். எங்கள் சட்டத்துறை மற்றும் அரசியல் அமைப்பு நிபுணர்களோடு பேசுவோம். என்னால் விவரங்களை வெளியிட முடியாது. ஆனால் புகாரின்படி ராஜ்பவனில் நடந்த சம்பவங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறையா அப்படிங்கிறது குறித்து அந்த பெண்ணிடமும் பேசிட்டோம் அப்படின்னு அந்த போலீஸ் அதிகாரி சொல்கிறாங்க. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மேற்கு வங்க கவர்னர் மாளிகை சிவி ஆனந்த் போஸ் கூறியதாக வெளியிடக்கூடிய எக்ஸ் பதிவில், உண்மை வெல்லும், கட்டமைக்கப்பட்ட கதைகளால் நான் பயப்படுவதை மறுக்கிறேன். யாராவது என்னை இழிவுபடுத்தி தேர்தல் ஆதாயம் பெற விரும்பினால் கடவுள் அவர்களை ஆசிர்வதிக்கட்டும். ஆனால் மேற்கு வங்கத்தில் ஊழல் மற்றும் வன்முறைக்கு எதிரான எனது போராட்டத்தை அவர்களால் தடுக்க முடியாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கவர்னர் மாளிகையிலிருந்து வெளியான அறிக்கை. ஒரு புகார் வந்தால் அது யார் மீது இருந்தாலும் அது தொடர்பாக உண்மையான நேர்மையான விசாரணை நடத்தப்படணும். கவர்னருக்கு எதிரான புகார் அப்படிங்கிறதால மாநில அரசும் தீவிரம் காட்டக்கூடாது. அதே நேரத்தில் ஆளுநர் மீதான புகார் அப்படிங்கிறதால காவல்துறையும் அலட்சியம் காட்டிவிடக்கூடாது. பாலியல் புகாரை காட்டி யாரையும் மிரட்டிவிடவும் கூடாது. அதே நேரத்தில் பொய் புகார், காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லி யாரையும் தப்பிக்க விடவும் கூடாது.
ஏற்கனவே பல்வேறு ஆளுநர்கள் மீது புகார்கள் வந்திருக்கு. கடந்த 2009ஆம் ஆண்டு ஆந்திர மாநில ஆளுநராக இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் NT திவாரி பெண்களோட இருக்கக்கூடிய ஆபாச படங்கள் வெளியாக பெரும் சர்ச்சையாச்சு. அப்புறம் திவாரி ராஜினாமா பண்ணார். அதே போல் மேகாலயா ஆளுநராக இருந்த சண்முகநாதன் ஆளுநர் மாளிகையிலேயே லேடிஸ் கிளப்பாக மாற்றிவிட்டார் அப்படின்னு வெளியான புகார்கள் ஏற்படுத்திய அதிர்வில் சண்முகநாதன் மேகாலயா விட்டு துண்டக்கான துணியக்கானன்னு ஓடிட்டு வர. தமிழக கவர்னராக ராஜ்பவனில் புரோஹித் இருந்தபோது, பன்வாரிலால் புரோஹித் இருந்தபோது பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. பேராசிரியர் நிர்மலா தேவி விவகாரம் ஆளுநர் மாளிகை வர எதிரொலித்தது. தென்னாரெட்டி ஆளுநராக இருந்தபோது தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவரே ஆவேசம் காட்டும் அளவுக்கு சம்பவங்கள் நடந்தது. அன்றைக்கி யார் முதலமைச்சர் உங்களுக்கே தெரியும். இப்போது மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் மீது புகார்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி விசாரணை நடத்தணும். அதே நேரத்தில் ஆளுநர்கள் என்பவர்கள் அரசியல் சட்டத்தில் வரையறுக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றாமல் தாங்கள் ஏதோ தனிக்காட்டு ராஜாக்களை போல நினைத்து கொள்வதால் தான் இத்தகைய சம்பவங்கள்லாம் தலை தூக்குது. அதனால் ஆளுநர்களுக்கு பதிலாக தலைமை நீதிபதியே அந்த பொறுப்பை கவனிக்க ஏற்பாடு செய்யணும், அல்லது ஆளுநர் நியமனங்கள் தொடர்பாக ஒருமித்த கருத்து ஏற்படுத்தி ஒரு வரையறையை உருவாக்கணும். இல்லைனா துஷ்பிரயோகங்கள் 2 தரப்பிலும் தொடரவே செய்யும்.